சாச்சனா இந்த பக்கம் அரசியா இருக்காங்க. ஆனா வந்து ஜெஃப்ரி வேணும்னே சாச்சனாவை வம்பு கிழக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு வந்து ஆமா, சுவாரஸ்யம் நல்லாதான் இருந்துச்சு. நீங்க ரெண்டு சைடு ஆப்போசிட் கிங்டம் அப்படின்னா எப்படி எல்லாம் அவங்க வந்து வச்சு செய்வாங்க. அதுலயும் இவங்க ரொம்ப மைல்டா அவங்க சொன்ன வார்த்தை தான் வந்து இவங்க வந்து பண்ணாங்க. அவங்க பவித்ரா எல்லாம் பாட்டி ரோல்ல இருந்தவங்க பாட்டி கூப்பிட்டா அது என்னங்க தப்பு, அதுல என்னங்க காயப்படுத்துறது, பாட்டிக்கு பல் செட்டு அப்படின்னு சொல்றது அதுலயும் என்னங்க இருக்கு. சரி, நீங்க எதுவுமே பேசக்கூடாது, என்ன பேசினாலும் நமக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா யாருமே ஃபன்னே பண்ணக்கூடாது. அங்க காமெடியே பண்ண முடியாது. அப்படியும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைடு ரொம்ப அறிவாளி நம்ம அவங்க இது சௌந்தர்யாவோட ரோல் என்ன, அந்த ராணியோட அந்த பணியாளர் அது பணியாளர், அந்த ராணியோட பணியாளருக்கு அவ்வளோ அறிவு. அந்த சைடு அவ்வளவு சத்தம் வர ஜுவல்லரி போட்டுட்டு சில ஓடி போறாங்க. அது கேட்காதா இல்ல, அதுதான் அவ்வளவு அறிவு. அவங்க போயிட்டு அந்த சைடு போயிட்டு அவங்க ரெட் ஹேண்டடா கேட்ச் பண்ணி நிப்பாட்டுறாங்க. நீ இப்போ வந்து பெரிய டாஸ்க் எல்லாம் இல்ல, நம்ம ராஜாவா நீ வந்து பிரேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் ராணியை மட்டும் தான் நான் வந்து பிரேஸ் பண்ணுவேன், உங்க கிங்டம் ராஜாவா எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சைடு தர்ஷிகாவே அப்ரூவர் ஆயிட்டு நானே பண்ணேன் அப்படின்னு வந்து அது போய் தான். ஆக்சுவலி பண்ணது இவங்க தான், யாரு மஞ்சரி. நானே பண்றேன், எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி இவங்க தண்டனை கொடுக்குறாங்க. சரி, நம்ம ராஜ்யம் வந்து கோல ராஜ்யம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு, ஏன்னா அப்படிதான் புடிச்சாங்க இல்ல.